திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மூன்றாவது நாளாக மலை மீது செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது இன்று அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? அனுமதிக்கப்படாமல் இருப்பதால் பக்தர்கள் யாரேனும் காத்திருக்கிறார்களா? வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலை தீபம் தொடர்பாக ஏற்கனவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மலை மேல் இந்த மனுதாரரே தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதற்கான மேல்முறையீடு நேற்று நடைபெற்ற நிலையில் மீண்டும் நேற்றும் இந்த மனுதாரரே மலை மேல் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அதற்காக இந்த மலையை செல்லக்கூடிய பாதைக்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இடத்திற்கு நேரடியாக வந்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பாக இந்த மலை மீது செல்வதற்கு மேல்முறையீடு செய்வதால் அனுமதி இல்லை என்று அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து மலை மீது ஏற முயற்சித்ததால பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 300க்கும் மேற்பட்ட பாஜக இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைச்சாங்க. இந்த நிலையில அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 93 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழே, அதாவது இந்த அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல், பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரையில் இந்த ஒரு நபர் நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்ததுக்கு எதிர்த்து தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்களுக்கு வழக்கம் போல தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு தொடர்ந்து 3வது நாளாக அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நேற்று முன்தினம் கார்த்திகை என்பதால் மறுக்கப்பட்டிருந்தது. நேற்று பிரச்சனை காரணமாக மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த பிரச்சனை காரணமாக பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு.